பூலோகம் நாம் இருப்பது, மேலோகம் இருப்பது உண்மையா? 14 உலகங்கள் இருக்கின்றன. பூலோக, புவர் லோக, சுவர் லோக, மகர் லோக, ஜனோலோக, தப்போலோக, பிரம்மலோக. மேலே 7 லோகம். கீழே அத்தல, வித்தல, பாத்தால, ரசாத்தல, மகாத்தல, பூலோக. இந்த 6-7 லோகம் கீழே. மத்தியம லோகம் நம்ம ஊர் பேர் மத்தியலோகம்னு பேர். கீழே 7 லோகம், மேலே 7 லோகம், மத்தியலோகம் நம்மளுது. கீழே இருக்கிறவங்கெல்லாம் தேவதைகள்லாம் இருப்பாங்க, ஆனாலும் பாவிகளும் நிறைய இருப்பாங்க. மேலோகத்தில் இருக்கிறவங்களாம் தேவதைகளாகவே இருந்து நல்ல புண்ணியம் பண்ணாமலே இருப்பாங்க. புண்ணிய பாவம் கலந்தவங்களாக இருக்கிறது இந்த பூலோகத்தில் இருக்கவங்க தான். ஆக கீழ்லோகத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மத்தியலோகத்துக்கு வந்தால் நன்னா இருக்குமே, நமக்கு புண்ணியம் சுகங்கள்லாம் கிடைக்குமே அப்படிப்பாங்க. கீழ்லோகத்தில் இருக்கிறனாலையும் மோட்சம் அடைய முடியாது, மேல்லோகத்தினாலையும் மோட்சம் அடைய முடியாது. 2 பேர் பூலோகத்தில் பிறந்து மனிதனாக பிறந்து இந்த மனித பிறவிலே தான் ஞானத்தை அடைந்து இறைவனை பக்தி செய்து ஞானத்தை அடைந்து மோட்சம் பெற வேண்டும். ஆகவே தான் புவனீர் போய் பிறவாமையில் நாள் நாம் அவமே என்று பாடுகிறார்கள். ஆக பூலோகத்தில் போய் நாம் பிறக்காமல் போய்விட்டோமே, என்ன பாவமோ என்ன தோஷமோ தெரியவில்லை என்று தேவதைகளே பாடுகிறார்கள் என்று பாடுகிறார்கள். அப்படி இந்த பூலோகத்துடைய பெரிய சிறப்பு என்னவென்றால், இது ஒரு கர்ம பூமி, ஞான பூமி, பக்தி பூமி. அங்கே வெறும் பக்தி மாத்திரம் இருக்கும். சில சமயம் அங்கேயும் கோபதாபம் சாபங்கள்லாம் வந்துடும். பாதாள லோகத்தில் கீழ் லோகத்தில் போனாலும் அங்கேயும் பக்தி லோகம், ஆனால் அங்கேயும் சாப பிரதிசாபங்கள் எல்லாம் உண்டு. அங்கேயும் பாவிகளும் கெட்டவர்களும் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் இங்கே மத்தியம வர்க்கமானத்தினாலே, மத்தியம லோகமானத்தினாலே புண்ணிய பாவம் கலந்தது. யோசித்து நல்லதை செய்வோம், யோசிக்காமல் கெடுதலை செய்கிறோம். ஆக இது மத்தியம லோகம். இந்த லோகத்திலிருந்து மேல் லோகம் போகலாம், கீழ் லோகம் போகலாம், பிறப்பே இல்லாத அளவுக்கும் போகலாம். ஆனால் மேல் லோகத்தில் இருந்தால கீழ் லோகம் வர முடியும், அந்த மத்திய லோகம் வர முடியுமே தவிர பிறப்பு இல்லாமல் அவளாக இருக்க முடியாது. பிறப்பில்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஊர் நம்முடைய பாரத தேசம்தான். இந்த ஜம்பூ தீபந்தான், பாரத வருஷம்தான். பாக்கி எந்த ஊர்லேயும் பிறப்பில்லாமல் நிலையை அடையிறது வாய்ப்பே கிடையாது. அது ரொம்ப ஸ்வீட்டு, இது ரொம்ப கசப்பு, மத்தியமாக உள்ளது, ஸ்வீட்டும் கசப்பும் உள்ளது. இதை தேர்ந்தெடுத்து நல்வழிக்கு பிறவில்லாது பெரும் பெற்று அடைவதற்கு வாய்ப்புள்ள ஒரே பகுதி பூலோகம்தான். ஆக 14 உலகம் உண்டு.